அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம். இன்று நாம் 1232வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய மந்திரம் வென்றுவிட முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. வென்றிடலாகும் விதி தன்னையும் வென்றிடலாகும் வினைப்பெறும் பாசத்தை வென்றிடலாகும் விதைப்புலன் தன்னையும் வென்றிடும் மங்கைதான் மெய்யுணர் ஓர்க்கே அப்படின்னு ரொம்ப வெல்ல முடியும். அதுக்கு என்ன காரணம்? ஒரு கல் இருக்குன்னா அதுக்கு சிவம், அந்த கல்லுக்கான ஒரு வடிவமைப்பை கொடுக்குறோன்னா அது சக்தி. அப்ப அவள் அருள் இருந்ததுன்னா எல்லாமே கைகூட முடியும் அப்படின்ட்டுதான் சொல்ல வர்றதா உணர்கின்றான். அப்ப இந்த விதியை வெல்லணும் அல்லது இருவிரை பயன்கள், நன்மை தீமை இன்பம் துன்பம் இவைகளையெல்லாம் இருந்து இந்த பிறவினுடைய துயரை பெற்று அதிலிருந்து வினையிலிருந்து வெளியே வர வேண்டும் அல்லது பந்த பாசத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையில போன பாடல சொன்ன மாதிரி 5 புலன்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டலெக்சுவல் ஃபேக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது சிவன் தான். அதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கருவி இன்டலெக்சுவல் ஃபேக்டர் மூலமா நம்ம உணரக்கூடியதை நம்ம நிதர்சனமா கட் பண்ணும்போது அது உணர்வு பெறும்போது அதிலிருந்து வெளியே வர முடியும். அப்ப அனைத்தையும் அதிலிருந்து வென்று வர்றதற்கு 5 புலன்களை வெல்லுவதுதான் சரியான காரணம் என்று இந்த பாடலில் சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தின் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதாயம் பாடல் 1232 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. வென்றிடலாகும் விதி வழி தன்னையும் வென்றிடலாகும் வினைப்பெறும் பாசத்தை வென்றிடலாகும் பிழை புலன் தன்னையும் வென்றிடும் மங்கை தன் மெய்யுணர்வோக்கே. வென்றிடலாகும் விதிவழி தன்னையும் வென்றிடலாகும் வினை பெரும் பாசத்தை வென்றிடலாகும் விளைப்புலன் தன்னையும் வென்றிடும் மங்கை தன் மெய்யுணர்வோர்க்கே. சரவணனையா தளத்திலிருந்து. இறைவனையும் இறைவேயும் உண்மையாக உணர்ந்து அவர்களை பணிந்து வணங்க முடிந்தவர்களால் விதி என்று சொல்லும் அனைத்து கர்ம வழிகளையும் அதனால் இருக்கும் ஆணவத்தையும் மாயையும் வினையினால் உருவாகும் பெரும் பந்தபாசத்தையும் ஆசையை உருவாக்கி மயக்குகின்ற 5 புலன்களையும் அதனால் வருகின்ற ஆசைகளையும் வென்றுவிட முடியும் அப்படின்னு சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு இதுல இருக்கிற இதையும் பார்ப்போம். இப்படி எல்லா இதுமே சக்தியோட இதை பத்தி தான் நம்ம இப்ப பாத்துட்டு வரோம். திருமூலர் சொல்ற திருமந்திரத்துல சிவபெருமான நிறைய சொல்ற திருமூலர் அம்பிகையும் நிறைய சொல்லியிருக்காரு. பராசக்தியின் தயவுனாலதான் நம்ம பரமசிவன் அருளை பெற முடியும். அவரோட அருளை பெறறதுக்கு அம்பிகையோட அருள் நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றவங்க வைணவத்திலையும் நாம இந்த மாதிரி பார்க்கலாம். தாயார் தயவுனாலதான் நம்ம பெருமாள் அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அம்பிகைக்கு பஞ்சகிருத்திய பாராயணா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. பொதுவாக 5 தொழில்களை செய்கிறவள் என்பது இதுக்கு பஞ்சகிருத்திய பாராயணாக்கு பேர். நமக்கு தெரிஞ்சது பெரும்பாலும் படைத்தல், காத்தல், அழித்தல். நான் இந்த தளத்துக்கு வரதுக்கு முன்னாடி இது 3 தான் தெரியும். இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அருளல் மறைத்தல் அப்படிங்கிறதுலாம் தெரியும். முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம் என அம்பிகை முத்தொழில்களையும் நடத்த அருள் செய்வதால் லலிதா நவரத்ன மாலையில சொல்றாங்க. பூத்தவளே, காத்தவளே, கறந்தவளேன்னு இந்த முத்தொழில் செய்யறதையும் அபிராமி அந்தாதியில நாம பார்க்கணும். இதோட சேர்த்து மறைத்தல் அருள இந்த 2ஐயும் சேர்த்து செய்யறதுனாலதான் உங்களுக்கு பஞ்சகிருத்திய பாராயணம் அப்படின்னு பேர். இதை நாம ஏற்கனவே திருமூலர் சொல்றதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே அப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 1053வது பாடல்ல பார்த்தோம். இதே மாதிரி 1156வது பாடல்ல பார்த்தோம். தரித்திருந்தாளவள் தன்னொளி நீக்கி விரித்திருந்தாளவள் வேத பொருளை குறித்திருந்தாளவள் கூறிய 5 மறித்திருந்தாளவள் மாது நல்லாளே அப்படிங்கிற பாடலையும் நாம பார்த்தோம்.
அம்பிகையே 5 தொழிலையும் நடைபெறத்துக்கு ஆதார சக்தியா இருக்கிறாங்க அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இதே ஞானசம்பந்தர் அம்பிகை வந்து பெண்ணின் நல்லான்னு சொல்றதா இந்த இடத்துல மாது நல்லான்னு திருமூலர் சொல்றதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். மீனாட்சியா, காமாட்சியா, அகிலாண்டேஸ்வரியா, அபிராமியா, விசாலாட்சியா, லலிதாம்பையா, இப்படி பல்வேறு ரூபங்கள்ல நமக்கு பக்தர்களுக்கு நமக்கு அருள் புரிகிற அம்மை. வினையிலிருந்து விடுதலை கொடுக்கறதும் அம்மையோட அருள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இத குமரகுருவரும் மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் செய்யும்போது தொடுக்கும் பலம் கடவுள் என்ற பாடலை பாடும்போது இதையும் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அதுல? அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உல கோயிலுக்கு ஏற்றும் விளக்கு அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றார். இங்க நாம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பாடலோட கருத்தை தான் அங்கேயும் சொல்றாரு. சிறு பெண் குழந்தையா வந்து குமரகுரு மணிமாலைய பரிசீலிக்கிற அந்த நிகழ்ச்சியையும் நம்ம பார்க்கலாம். எல்லா உயிருக்கும் தாயான அம்பிகை அவங்க எதையும் கேட்கறது இல்லை. அவங்களுக்கு ஒரு பக்தர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுனாலும் அவங்க வந்து நீக்கிறதுக்கு அவங்க தயாரா தான் இருக்கிறாங்க. இதை இப்படி இனிமேல் நம்ம பார்க்க போற ஒரு பாடல்ல கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு தொடர்ந்தனி முத்து பவளம் கச்சாக படர்ந்த அல்குள் பட்டாடை பாதச்சிலம்பு மடந்தி சிறியவள் வந்து நின்றாள். 1400 பாடலை நம்ம பார்க்க போறோம். அதுலயும் அப்படிதான் இதேதான் வரும். எல்லைகளை கடந்த பராசக்தியானவள் பொன்னாலான மணிமுடியும் மாணிக்கத்தாலான தோடும் முத்து பவளம் பட்டாடை அணிந்து பாதத்தில் சிலம்பை சூடி சின்னஞ்சிரிப்பறியாக பெண்ணாக என் முன் வந்து நின்றாள் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்ப குமரகுருபருக்கும் திருமூலருக்கும் சின்னஞ்சிறு பெண்ணா வந்து காட்சி அளித்ததை நம்ம பார்க்கோம். எப்படி வருவாங்க? நிச்சயமா இதை ஒரு நம்ம இதுல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சு பாலாலயம் செய்யும் போது 2 பேருக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, 2 குழுக்குள்ள. அப்ப என்ன பண்ணலாம்? அம்பிகை முன்னாடி ஒரு சீட்டு போட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பண்ணலாம். சரி, சீட்டு போட்டு எடுத்து பார்க்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு சீட்டு போட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பிகை முன்னாடி ஒரு சீட்டு போட்டு குளிக்க எடுத்திருக்கிறாங்க. அது எழுதி போட்டு வரும்போது நடத்தலான்னு சீட்டு வந்துருக்கு. உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி. சரி, அம்பியோட முடிவுன்னு நினைச்சிட்டாங்க. நினைச்சிட்டு அவரு அந்த தாளாளர் வந்து அவர் கேட்கிறார், அம்மா உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லி என் பேர் மீனாட்சி. வேற யாராவது இருந்திருக்கலாமே, ஏன் மீனாட்சிங்கிற பேர் வந்துருக்கணும். இப்படி நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. அந்த மாதிரிதான் இதை நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் இந்த பாடணும். வென்றிடலாகும் விதிவழி தன்னையும் வென்றிடலாகும் வினை பெரும் பாசத்தை வென்றிடலாகும் விளைப்புலன் தன்னையும் வென்றிடும் மங்கைதன் மெய்யுணர்வு இருக்கே. நேற்று இந்த பாடலை அர்த்த நிறைய கிட்ட சொல்லும் போது பாடி முடிச்சோம். முதல்ல திருக்குறள்ல 36வது அதிகாரம் மெய்யுணர்தல் அப்படிங்கறத சொல்லி சொன்னார். 36 தத்துவங்களை கடந்தவர்களுக்கு தான் அந்த மெய்யுணர்தல் கிடைக்கும். அதனாலதான் அது 36வது அதிகாரமா வச்சிருக்கிறாங்க. அந்த 36வது அதிகாரத்துல இருக்க அந்த 10 பாடல்களுமே இந்த இதுல நாம படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நான் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன். அம்மா கௌரி அம்மா பாருங்கம்மா. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1232. வென்றிடலாகும் விதிவழி தன்னையும் வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை வென்றிடலாகும் விளைப்புலன் தன்னையும் வென்றிடு மங்கை தன் மெய்யுணர்வோர்க்கே. The gaining of Shakti is the ultimate triumph of the soul. The Kundalini is aroused and stimulated to rise upward in Susumana Nadi with prana, to pierce and cleanse the adharas where desires arise. This is a process of dissolving the ego and unification with Shiva Shakti. The senses and mind are observed and the phenomenal consciousness vanishes as Shiva Shakti consciousness takes its place. Okay. வென்றிடலாகும் விதிவழி தன்னையும் வெல்ல முடியும் இல்லையா? வெல்ல முடியும். விதி வழியில போற நம்மளை மாற்ற முடியும். எப்பன்னா நம்ம வந்து இந்த உச்சந்தலைக்கு மேலே நம்ம சக்தியை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, உச்சந்தலைக்கு மேலே போனால் நம்ம விதியை வெல்ல முடியும். நம்ம உச்சந்தலைக்கு கீழே தான் நம்மளோட உலக வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது உச்சந்தலைக்கு கீழே தான் நம்மளோட குண்டலினி சக்தி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த விதி வழியாக நம்ம போக தேவையில்லை. நம்ம அந்த
விழிப்புணர்வை வச்சு நம்ம வந்து அந்த விதி வழியில போகாம நம்ம எது சரியான பாதையோ அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அந்த சிவத்தோட உதவியால, அந்த விழிப்பு தன்மையால நம்ம அந்த விதி வழியில போகாம நம்மளை காத்துக்க முடியும். வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை இந்த உலகப்பற்று, இந்த உலகப்பற்றுல வினைகள் சூழ்ந்த இந்த உலகப்பற்றுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதான் அந்த விழிப்புத்தன்மை இருக்கும்போது உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். எதனால் அதோட மெய்ப்பொருளை உணர முடியும் நம்மளால. வெளித்தன்மையா பார்க்காம இது எதனால நடக்குது, இது எதுக்காக நடக்குது, இதை நான் ஏத்துக்கிற விஷயம் தானா இல்லை இதை ஒதுக்குற விஷயமா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம விதிப்படியே நம்ம வந்து போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையானதை ஏத்துக்கலாம், தேவையில்லாததை மாற்றவும் முடியும். அடுத்தது வென்றிடலாகும் விளைப்புலன் தன்னையும். நம்ம அந்த ஐம்புலன்கள்னாலதான் நமக்கு விருப்பங்கள் வருது, ஆசைகள் வருது, எல்லாமே அந்த ஐம்புலன்கள்ல தான் நமக்கு தெரிய வருது. அதுவும் தான் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், அது எண்ணங்களா வரும்போதே உங்களுக்கு நல்ல விழிப்புத்தன்மை நல்லா இருந்ததுன்னா அது எண்ணங்களா வரும்போதே நம்ம அதை தடுத்து நிறுத்தி அது தேவையான எண்ணமா தேவையில்லாத எண்ணமான்னு அங்கேயே ஒதுக்க முடியும். அந்த விழிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த எண்ணத்தை எடுத்து நம்ம அறிவுக்கு எடுத்துட்டு போய் அதை செயலுக்கு எடுத்துட்டு போய் நம்ம அது அந்த விதிப்படி அந்த விதி வழியிலே நம்ம போயிடுவோம். இதுக்கும் அந்த விழிப்புத்தன்மை தான். வென்றிடு மங்கை தன் மெய் உணர்வோர்க்கே. இப்ப இங்க வந்து எல்லா மெய் உணர்வோர்க்கே இல்லையா, உண்மை உணர்வோர்க்கே, மங்கை தன் சக்தியோட உண்மை தன்மையை உணர்வோர்க்கே. சக்தியோட உண்மை தன்மை என்ன? விழிப்பு இந்த விழிப்புங்கிறது சிவம், அந்த உணர்வுங்கிறது சக்தி. நீங்க விழிப்பா இருக்கிறீங்கனாலே அதை உணர்றீங்கனாலே சக்தி தான் இல்லையா. அந்த உணர்வை உணர்றது, இதை ஞான பாதையில பார்த்தோம்னா அதை வந்து விழிப்புணர்வாவே பார்த்துடலாம். இதே இது யோக இதுல பாக்குறோம் அப்படின்னா அது குண்டலினி சக்தியா பாக்குறாங்க இல்லையா. சக்தியை வந்து எப்படி உணர்றாங்கன்னா குண்டலினி சக்தியை தனக்குள்ள இருக்கிற இயக்க சக்தியா உணர்வாங்க யோக பார்வையில பார்க்கும்போது. அப்ப இயக்க சக்தியா இருக்கிறாங்கன்னா அங்க இயக்க சக்தி மூலாதாரத்துல இருக்கு. இயற்கையா அது மேல ஏறி போயிட்டு இருக்கும். உங்க எண்ணத்துக்கு தகுந்தபடியும் உங்க உணர்வுக்கு தகுந்தபடியும் அது அங்க அதுக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கும். நீங்க எந்த உணர்வுல அதிகமா இருக்கீங்களோ அந்த உணர்வுக்கு சக்தி கொடுக்கும். அதுதான் அந்த குண்டலினி சக்தியோட விதி. அப்படிதான் அது இதாகும். இப்ப அதாவது செயற்கையா பண்றதுதான் நம்ம யோக முறைகள்லாம். செயற்கையா நம்ம அங்க கொண்டு போய் இப்ப நான் வந்து எனக்கு ஆக்ஞா சக்கரத்துக்கு வரணும்னா அந்த அந்த குண்டலினி சக்தியை மேலே ஏத்துறதுக்கான ப்ராக்டிஸ்லாம் நான் பண்ணி அங்க கொண்டு போய் நான் வச்சு அந்த விழிப்புத்தன்மைக்கு நான் சக்தி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா என்னோட அவேர்னஸ் வந்து ரொம்ப பெருசாயிட்டே போகும். என்னோட விழிப்புத்தன்மை வந்து விரிவடையும். அது வந்து நான் செயற்கையா செய்யற விஷயம்ன்றதுனால தான் அதுக்கு குரு அவசியம்ன்றது சொல்றாங்க. அது யோக முறைகள்ல போகும்போது ஏன்னா எல்லா சக்கரமும் பேலன்ஸ் ஆகி நம்ம ஆக்ஞா சக்கரத்துக்கு போகும்போது உங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் எதுவும் இல்லாம அது வந்து இயற்கையான விஷயமா இருக்கும். யோக முறையில செய்யும் போது நம்ம செயற்கையா அதை கொண்டு போய் நான் அங்க வச்சு அந்த சக்தியை அங்க கொண்டு போய் வச்சு அதுக்கு நான் சக்தி கொடுக்கும்போது அது கொஞ்சம் செயற்கை முறையா இருக்கும். ஆனா அதுக்கு அந்த ப்ராப்பரான குரு இருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டா உங்களால எல்லா சக்கரத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கரெக்டா அங்க அந்த இது கரெக்டா ஒர்க் ஆகும்ன்றதுதான் அந்த முறை. இந்த மெய்யுணர்வு வந்து பக்தி மார்க்கத்துல பாக்குறோம் அப்படின்னா பக்தி மார்க்கத்துல வந்து உண்மையான பக்தி மார்க்கம்னா இப்ப நம்ம கோயில்ல போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்குற அந்த டிரான்சாக்ஷன் கேட்போம். அதாவது நான் இது செய்யறேன் நீ அதை செய், அந்த மாதிரியான அதுக்கு வந்து பக்தி மார்க்கமா வராது. அது நம்ம உலக வாழ்க்கையில இருக்க அந்த 3 சக்கரங்கள்ல தான் அவங்க இருக்கிறாங்கன்றத காமிக்கும். நீங்க ஆன்மீகத்துக்கு உள்ள வரீங்க அப்படின்னா சரணடைதலுக்கு அப்புறம் தான் நீங்க 4வது சக்கரம் 5வது சக்கரத்துக்கு வர முடியும். அந்த நீங்க இப்ப எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறோம்னாலே நம்ம அந்த உணர்வுலாம் இன்னும் பேலன்ஸ் ஆகல, அந்த 3 சக்கரமே இன்னும் பேலன்ஸ் ஆகலன்னு அர்த்தம். சமநிலையில இல்லை அந்த 3 சக்கரமே. அதுல ஒரு தேவை இருக்கு, ஒரு வேணும்னு இருக்கு. இப்ப மூலாதாரத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு இருக்குன்னா மூலாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்கவே மாட்டோம். அப்ப நம்ம கேட்கறோம்னாலே நமக்கு அந்த சக்கரம் பேலன்ஸ் ஆகலைன்றதுதான். இப்ப அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம கேட்டும் அதை பெற்று அது தப்பான வழின்னு சொல்ல வரல. நான் ஆன்மீகத்துக்கு சொல்றேன். உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிறது ஓகேதான். இதை விட பெஸ்டான விஷயம் என்னன்னா சரணடைந்து உண்மையான இப்ப இதுல சொல்றாங்களே மங்கைத்தன் மெய் உணர்வோர்க்கே, அவங்களோட உண்மையான அந்த கடவுளோட இதை உண்மையா நமக்குள்ள உணர்ந்துட்டோம்னா எல்லாமே அவதான்றது புரிய வரும். அதுதான் உண்மையும் கூட.
எல்லாமே அவதான் புரிய வரும். உங்களுக்கு என்ன உணர்வு தேவையோ அவங்களே அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. நீங்க இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் கேட்க தேவையில்லை. ஒவ்வொரு சக்கரத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்க தேவையில்லை. அந்த இறைவியை உங்களுக்குள்ள உணர்ந்து பார்க்கும்போதே அவங்களோட பெரும் கருணை உங்களால உணர முடியும். அவ எல்லாத்தையும் அவதான் இயக்குறான்றத உணர முடியும். பக்தி மார்க்கம் ரொம்ப சிறந்தது. அதையும் இதுல பொருத்தி பார்க்கலாம். எல்லா மார்க்கமையும் இதுல பொருத்தி பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரி உணர்வோட அந்த சரணடைதலோட இருக்கும்போது எல்லா சக்கரங்களும் பேலன்ஸ் ஆகி இருக்கும்போது, மனம் அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு ஆக்ஞா சக்கரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லாமே கனெக்டட் தான். அந்த ஆனா எது மெயினா இங்க நான் எது பாக்குறேன்னா, அந்த விழிப்பும் உணர்வுக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நமக்கு. உணர்வு ரீதியா உள்ள போறோமா, மனது ரீதியா உள்ள போறோமா, எந்த வகையில போனாலுமே நம்ம கடைசியா போறது அந்த விழிப்பு தன்மைக்கு தான். அதையும் தாண்டி துரியாதீதம்ன்ற மாதிரி நம்ம உச்சந்தலைக்கு மேல போகும்போதுதான் விதியை ஃபுல்லாவே வென்றுவோம். ஏன்னா அந்த உடம்புன்ற ஒரு விஷயமே இல்லைன்றது வரும்போதுதான் நம்ம ஐம்புலன்களும் ஒடுங்கிடும். எந்த விதியும் வேலை செய்யாது, எல்லாமே வேலை செய்யாது. நம்ம இந்த இதுல இருக்கிற வரைக்கும் நம்ம உணர்வுக்கும் விழிப்புத்தன்மைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போனோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க எந்த யோக முறைகள் எடுத்துக்கிட்டாலுமே, இப்ப புத்தர் சொன்ன மூச்சை கவனிக்கிறதாக இருக்கட்டும், அது மனது அடக்கும். மனது அடங்குனா என்ன ஆகும்? உங்க உணர்வும் அமைதியாகும். உணர்வு அமைதியானா உங்களோட விழிப்புத்தன்மை பெருசாகும் இல்லையா? அந்த ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே கனெக்டட் தான். எல்லாமே உங்களோட விழிப்புத்தன்மையை பெருசாக்கான வழிகள் தான். அது உணர்வு மூலமா போறோம்னா சக்தி மூலமா போறோம்னு அர்த்தம். நேரடியா டைரக்ட் பார்த்தனா நேரடியா நான் விழிப்புத்தன்மையிலே இருக்கிறேன், நான் அதுக்கே எனக்கு சக்தி வரட்டும் அப்படிங்கறத அந்த சும்மா இருத்தல் சொல்றோம் இல்லையா? சும்மா இருக்கிறப்ப என்னன்னா, நான் எந்த மனத்தடையும் நான் போடல, வெறும் கிளீனா நான் விழிப்புலே இருக்கிறேன். டைரக்டா விழிப்பு தன்மையிலே நான் இருக்கிறப்ப அதுக்கு சக்தி, குண்டலினி சக்தி ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எந்த ரூட்ல போனாலும் நம்ம போகிறது நம்ம சிவத்தை அடையிறது, சிவத்தன்மையை நோக்கிதான் நம்ம போறோம். அது நம்ம சக்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, சக்தி எல்லா கடவுள்களுமே சக்தியோட அம்சம் தான். அது நான் முருகரா பாக்குறேன், முருகரா இருந்தாலும் சரி, வாராகி தேவியா இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயரா இருந்தாலும் சரி, எல்லாம் சிவசக்தியோட அம்சங்கள் தான். அதுல மெயினா எந்த கடவுளுங்கிறத விட நீங்க அதை பக்தி சரணடைகிறதல் எந்த அளவுக்கு நீங்க அவங்கள உள்ள வாங்கி உணர்றீங்க அப்படிங்கிறது தான். நம்ம பக்தியில இருக்கும்போது ஹை வைப்ரேஷன்ல இருப்போம், நல்ல ஃப்ரீக்வன்சில இருப்போம். அப்ப சின்ன சின்ன நம்மளோட இந்த ஐம்புலன்களால வரதெல்லாம் நம்ம டச்சே பண்ண முடியாது. நமக்குள்ள தேவி இருக்கான்னு உணர்ந்துட்ட பிறகு மூலாதாரத்துல பாதுகாப்பு உணர்வுக்காக நம்ம எதையும் இது வேணும் அது வேணும் நம்ம கேட்க போறது இல்லை. அதனால பக்தி மார்க்கம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மார்க்கமும் கூட. அதுலயும் நீங்க சிவத்தை அடையிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு. நான் இதுல எல்லா இதையுமே பாக்குறேன். எல்லா இதுலயுமே அந்த உண்மை பொருள், அந்த மெய் பொருளை உணரணும். அந்த சாதாரணமா வெளிப்படையா பார்க்காம சரணடைகிறது தான் இங்க நான் தேவியை சரணடைகிறதா தான் சொல்றதா பாக்குறேன். சரணடைஞ்சிட்டா உங்களுக்குள்ள இருக்க தேவியை அவங்களால ஃபுல்லா உணர முடியும். உணர்ந்துட்டா அவங்க நமக்கு என்ன நடக்குது, நமக்கு விதியா ஏதோ ஒண்ணு வருதுனாலும் இது எதனால வருது, இது தேவி நமக்கு எதனால கொடுக்குறா, அது ஏத்துக்கிற விஷயமா என்னன்றதுக்குள்ள உங்களுக்கு சிவத்தன்மை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஏத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு. நல்ல உணர்வுல இருக்கும்போது நல்ல விழிப்புத்தன்மையும் இருக்கும். அதனால இது ரொம்ப நல்ல மந்திரமா பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க, நன்றிங்க, அருமைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன இப்ப பேசின ஒரு சொன்னார். இப்ப சரணடைதல் இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி எதை சிவார்ப்பணம், எந்த ஒரு செயலும் சிவார்ப்பணம் சொல்லி எந்த ஒரு நம்ம வாழ்க்கையில நிறைய நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த இதுக்குள்ள நமக்கான வாழ்வுன்னு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எதையும் சிவார்ப்பணம் சொல்லி ஒரு விருப்பு இல்லாம செய்யும் போது நிச்சயமா இந்த குண்டலினி சக்தி தூண்டப்படும். அது அவங்களுக்கே தெரியாம தூண்டப்பட்டு அது ஒவ்வொரு இதா போய்கிட்டு இருக்கும். அப்படிதாங்க நான் உணர்றேன்னு சொல்லி சொன்னார். கிட்டத்தட்ட அவரு அன்னைக்கு சொன்ன இதேதான் இப்ப நீங்க இன்னொரு இதுல சொல்றதா நான் உணர்றேன். நன்றி. கிருத்திகாமா பாருங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிக் ஆஃப் லாஸ்ட் ரத்னகுமார் ஐயா, ரொம்ப அழகா உங்களுடைய உரை இருந்தது. இன்னைக்கு ஒரு கோர்வையா நிறைய விஷயங்கள் உள்ள எடுத்துட்டு வந்து சொல்லி
ஒரு விளக்கம் சொல்ற மாதிரி I'm seeing a transformation here. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, அது தினமணியில வந்த ஒரு ஆர்டிகல் தான். அது அப்படியே வழக்கமா இருக்கு, அது மாதிரி அப்படி ஒரு உரையா சொல்றேன். நன்றி. அது அது படிச்ச மாதிரி இல்ல, ரொம்ப அழகா டெலிவர் பண்ணாது. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி. இதுதான் இந்த தளம் மனிதர்களை மாற்றுகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இன்றைய பாடலினுடைய பொருளும் கூட. கௌரிமா ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்தப்புல கௌரிமாவையும் நான் சொல்லி ஆகணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்க ஒரு தயக்கம் இருக்கும் அவங்க பேசும்போது. நான் இப்ப அந்த ஃப்ளோ ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியே பியூட்டிஃபுல் ஃப்ளோ. டாக்கிங் ஃப்ரம் ஹர் கான்ஷியஸ் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நல்லா இருந்தது. கீப் கோயிங் கௌரிமா, ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்றைக்கு 1 2 3 2 நல்லா சொல்லி முடிச்சாச்சு, எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல நம்ம குறிச்சு வச்சுக்க வேண்டியது. அடுத்த பாடல்ல அதை இன்னும் விளக்கமா சொல்லுவாரு. தன்னையும் வென்றிடும் மங்கை தன் மெய் உணர்வார்க்கே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, வென்றிடலாகும் விதி வழி தன்னையும், வென்றிடலாகும் வினை பெரும் பாசத்தை, வென்றிடலாகும் விழைபுலன் தன்னையும், வென்றிடும் மங்கை தன் மெய்யுணர்வார்க்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ என்ன விதி வழி எப்படி விழலாம், வினை பெரும் பாசத்தை எங்க நம்மளெல்லாம், பதிஞானம் பசு ஞானம் எல்லாம் பார்த்தோம். அதுல பாச ஞானத்தை எப்படி ஒன்ன சின்னதாக்கணும்னா இன்னொன்னு பெருசாக்கணும். பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும். அப்போ பசுஞானம் பெருசா இருந்ததுன்னா அதற்கு பதிலா பதிஞானத்தை கோடு போட்டோம்னா சரியாயிடும். இதெல்லாம் முன்னாடி இதுல அழகா சொல்லிட்டான். 2 போன பாடலுக்கு முந்தின பாடல்ல தான் சொன்னாரு. அத்திமேல் வித்திடில் அத்தி பழுத்த கால் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அத்திமேல் வித்திடில்னா அத்தினா என்னன்னு பார்த்தோம், ஆசை. அந்த ஆசைக்குள்ள போயிட்டோம்னா என்ன நடக்கும்? அதற்கு வித்திட்டா பழுத்த கால், அது பழுத்ததுன்னா என்ன நடக்கும்? மத்தியில் ஏற வழி எதுவாமே அப்படின்னு அதை முடிச்சாரு. அப்புறம் நேற்றுக்கு வர முடியல. ஆனா ஆரம்பமே என்ன சொன்னாரு, முடிச்சும் போது என்ன சொன்னாருன்னா, விதிவழி தன்னையும் வென்றிடலாமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்மளுடைய பிறவியை நிர்ணயிக்க கூடியது ஒரு விஷயம். ஆகாமியம், சஞ்சிதம், பிராராப்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. ஆகாமியத்தையும் சஞ்சியத்தையும் நம்மளால கடந்து விட முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிறப்பிற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதற்கு உண்டான ஒரு விஷயத்த கரைச்சிடலாம். அதான் வினை பெரும் பாசத்தை. எது பாசத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ முளையிலேயே வித்தை நம்ம முறித்து விடலாம். நம்மளால ரொம்ப அழகா கடந்து வந்துட முடியும். அதனாலதான் விதி வழி தன்னையும் அப்படின்ற. இப்போ இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமான வார்த்தை கிடையாது. ஏன்னா விதி வழி எப்படி மாற்ற முடியும் சொல்லுவாங்க. ஒரு குரு கிட்ட போனா குரு மாற்றிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு யாரு அப்படின்னா அதையும் நம்ம பார்த்தோம். குரு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அடுத்த பாடல்லையும் சொல்லுவாரு, குரு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அப்போ ஆனா அந்த இடத்துல சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு யாரு அப்படின்னா தேவிதான். தேவியே குருவாக நிற்கிறாள், இல்லைன்னா குருவே தேவியாக நிற்கிறாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாரம்பரியம் தான் அந்த சாஸ்திர பாரம்பரியம். அப்போ வென்றிடலாகும் விதி வழி தன்னையும் அப்படின்னா அந்த ஆகாமியும் சஞ்சிதம் எல்லாம் போயிடும். ஆகாமியும் சஞ்சிதமும் போகுதுனால பிராராப்தமும் போயிடும். அப்போ வென்றிடலாகும் வினை. அப்ப இது போகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். போயிடுச்சு, எனக்கு வினை போயிடுச்சு அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? வினை பெறும் பாசத்தை நம்மால் வெல்ல முடியும் அப்படின்னா தள்ளி நின்று எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். இதெல்லாம் எவிடன்ஸ். நம்ம ஏதோ மாதிரி சொல்ல முடியாது. இது நடக்கும் அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா தட் வில் பி a definition.
ஒரு புக் டெபினிஷனா மாத்திரம்தான். அந்த அப்படி இல்லாம அதுக்கு ஒரு நம்ம இன்னைக்கு எனக்கு புண்ணு தாவலியா கால்ல ஒரு புண்ணு இருக்கு, அது தாவலியா போயிடுச்சு அப்படின்னா எப்படி பார்ப்போம்? அந்த அந்த இடம் காஞ்சிருக்கும், வலி இருக்காது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த வடு கூட வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த வடு கூட மறைஞ்சிடும். அதுதான் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி விதி நம்மை அந்த ஆகாமிய பிராரப்திய சஞ்சித கர்மங்கள் நம்மை விட்டு போய்விட்டதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பாசத்தை நம்மால் தள்ளி வைத்து பார்க்க முடியும். ஓகே, இது அப்படியா, இது நீ செய்யணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு 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 பேலன்ஸ் தன்மை, ஒரு ஒரு தள்ளி நிற்கக்கூடிய ஒரு தன்மை வரும். வெண்டிடலாகும் விழை புலன் தன்மை. அப்போ புலன்களுக்கு ஒரு தன்மை இருக்கு, அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அது தன்னுடைய புலன் வழி போய்கொண்டே இருக்கும், ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும். விழை அப்படின்னா ஆசை, ஆசைப்படுறது, நடு விருப்பப்படுறது. அப்போ அந்த புலன்களுடைய தன்மை என்ன, போயிட்டே இருக்கும். இப்ப மொபைல் எடுத்தா என்ன பண்றோம், நம்ம உருட்டிக்கிட்டே இருக்கோம். சோசியல் மீடியாவோ இல்ல ஏதோ ஒண்ணு உருட்டிக்கிட்டே இருக்கும், டைம் போறதே தெரியாது. திடீர்னு ஒரு கட்டத்துல நினைச்சா என்னது இது இவ்வளவு நேரம் போடுறோம்ல, அப்ப அந்த ஆசை முடிஞ்சிருச்சு. திருப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி எடுப்போம். இதுதான் என்னால மூவி பார்க்கவே முடியாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல மூவி பார்க்க முடியாது. என்னன்னா இட் கெட் சாட்டிஸ்ஃபைடு ஆர் இட் கெட் சாட்டிஸ்ஃபைடுங்கிறத விட அப்படி ஒரு ஒரு அவர்ஷன் வந்துடும். இந்த மாதிரியான ஒரு புலன்கள் வெளியில் செல்லக்கூடிய தன்மையை உடையது, அதை வெல்லலாம். இதெல்லாம் எப்படி வெல்றது? தன்னை வெல்வதுதான் சொல்லலாம், தன்னை வென்று. அப்போ அந்த புலன்கள் வெளியே போகாமல் உள்ளே வரக்கூடிய அந்த காலகட்டத்துல தன்னை வெல்லுதல் நமக்கு. தன்னை வென்றுட்டான், தன்னை உணர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான். ஆசை வழி செல்ல மாட்டார்கள். அந்த ஆசை தோணும் போதே உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிடும், இது எதுக்கு, என்ன இதனோட ரெப்படிஷன் என்ன, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றாங்க தன்னை வென்றிடும். எப்போ மங்கைதன் மெய்யுணர்வார்க்கே. அப்போ உண்மையான அந்த மெய்னா உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, உடல்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப இந்த இடத்துல மங்கைதன் மெய்யுணர்வார்க்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்கையை உண்மையாக உணர்வோருக்கு அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இல்லை, மங்கையை அவளுடைய ஸ்தானமாக, அதாவது ஸ்தூலமாக உணர்வோருக்கு. எப்படி அவளை ஸ்தூலமா உணர முடியும், அவளை உணரக்கூடியவளா அப்படின்னு கேட்டா, அத அடுத்த பாடல்ல சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. மொத்தத்துல ஸ்ரீவித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையை, ஸ்ரீவித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு முறையை இந்த இடத்துல சொல்றாங்க. யோக முறை அப்படின்னு நீங்க பார்த்தா கூட இந்த இடத்துல விழைப்புலன் தன்னை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆசைகளை அறுக்கக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மணிப்பூரகத்தை தாண்டி அநாகதத்துக்கு வர்றது ஆசைகளை அறுக்கக்கூடியது. அத மாதிரி பாசத்தை தாண்டக்கூடியதுக்கு நம்ம அநாகதத்தை தாண்டி செல்ல வேண்டும். விதி வழியை தாண்ட வேண்டும் என்றால் நம்ம ஆக்ஞாவை தாண்டி செல்ல வேண்டும். இது ஒரு கட்டத்திலையும் முடிஞ்சது. ஒரு ஒரு ஸ்தானம் தெளிவடையாமல் அடுத்த ஸ்தானத்துக்கு வர முடியாது. அந்த ஸ்தானம் தெளிவடையாம அதற்கு அப்பால் மேலே ஏற முடியாது. இப்ப நம்ம அநாகதத்துக்கு வரணும்னா மூலாதாரத்துல இருந்து நம்ம சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம்னு வந்தாதான் அநாகதத்துல விளங்க முடியும். இல்லைன்னா அந்த இடம் ஜாம் ஆகும். நம்ம அதனோட தன்மைகளை முழுமையாக நம்மால் பெற முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு இடமா கிளியராகி மேல கொண்டு வரும்பொழுது மெய் உணர்வார்க்கே அப்படின்னு நம்முடைய சகஸ்ர தலத்தில் விளங்கக்கூடிய தேவியை உணர முடியும். உணர்ந்தவர்கள் இந்த இடத்துல நிக்கலாம் அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. இது எப்படி புறமாக மெய் அப்படின்னு வந்ததுனால நம்ம உடலாகவும் ஸ்தூலமாகவும் உணர முடியும் அப்படின்னு சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். அதை எப்படி அப்படிங்கிறத நம்முடைய அடுத்த மந்திரத்துல ரொம்ப அழகா சொல்லி தருவாரு திருமூலர். அதை உங்களோட பகிர கிடைச்ச அந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை கொடுக்கிறோம்.
நன்றிங்க நன்றி கிருத்திகா, அருமையா சொன்னீங்க. விலை அப்படிங்கிறதுக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னீங்க. அந்த நம்ம வழக்கமா பாக்குற அருணை வடிவேல் முதலியார் அதனோட குறிப்பில் அந்த விளைபுலன் அப்படிங்கிறதுக்கு நீங்க விளைபுலன்கிறது ஆசையை விளைத்து மயக்குகின்ற புலன் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பை கொடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையா சொல்லுங்க. நன்றி நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் அன்பர்கள் தங்கள் கருத்துக்களை அல்லது கேள்விகள் இருந்தால் வரலாம். நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நேரம் கருதி. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டு நின்றார். காலை எழுந்து கருத்தரின் ஜோதிடி ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30